வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நஃபாத் எல்லோரும் யூஸ் பண்ணியிருப்பீங்க தெரியும். நஃபாத்தில் நீங்கள் பாஸ்வேர்டு மறந்துட்டீங்க, இல்லை யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு நம்ம உள்ளே போவோம். நஃபாத்தில் அந்த பாஸ்வேர்டு மறந்துட்டாலும் சரி, இல்லை நஃபாத்தில் ஒரு 6 டிஜிட் பாஸ்வேர்டு கேட்பாங்க, இதேமாரி வரும். ஸோ இந்த பாஸ்வேர்டு மறந்துட்டாலும் சரி, இதை எப்படி ஃபர்கட் பண்ணி நம்ம வெளில எடுக்கிறது, இல்லை புதுசாக எப்படி கிரியேட் பண்ணுறது, இந்த ப்ராப்ளம் நிறையா பேருக்கு இருக்குது. நிறைய பேர் நமக்கு மெசேஜ் அனுப்பிடுறீங்க. சில பேருக்கு இந்த நஃபாத் அப்ளிகேஷன் சில மொபைலில் ஓப்பன் ஆகுது, சில இதில் ஓப்பன் ஆக மாட்டுது, சில இதில் கேமரா மொபைலில் உள்ள கேமரா ஓப்பன் ஆக மாட்டுது, அவங்க ஃபேஸு ஐடென்டிஃபை பண்ண அவங்களோட கேமரா ஓப்பன் ஆக மாட்டுது. சில இதில் ஃபர்கட் அடித்து புதுசாக க்ரியேட் பண்ண முடியல. இதுமாதிரி ஏகப்பட்ட ப்ராப்ளம் வருது. இதெல்லாம் எப்படி நம்ம சால்வ் பண்ணி புதுசாக நீங்கள் எப்படி நஃபாத் ஓப்பன் பண்ணுறது, அந்த நஃபாத் உங்களோட அப்சலோட லிங்க்கில் இருக்கும். ஸோ அது எப்படி லிங்க் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இது ரொம்ப 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 முக்கியமானது. நீங்கள் நஃபாத்தோட பாஸ்வேர்டு மறந்துட்டீங்க, இல்லை உங்கள் செல்லில் ஒர்க் ஆகலை, உங்கள் கேமரா ஒர்க் ஆகலை, இல்லை உங்கள் மொபைலே ஒர்க் ஆகலை அப்படின்னா எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோ நம்ம ஃபுல்லாக சொல்லியிருக்கோம். ஸோ தெளிவாக பாருங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நஃபாத் ஃபஸ்ட்டு உங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிங்க, இல்லை ஆல்ரெடி இருக்குன்னாலும் அதை ஓப்பன் பண்ணிக்கணும். ஓகே, ஓப்பன் ஃபஸ்ட்டு உங்களோட டவுன்லோட் ஆகலை அப்படின்னா அது கவலைப்பட வேணாம். நீங்கள் வேறு மொபைலில் கூட நீங்கள் நஃபாத் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதனால் உங்களுக்கு தரப்போகிற வேறு மொபைலில் ஓப்பன் பண்ணுறத பிரச்சனையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பிரச்சனையும் எதுவும் வராது. சரி, ஃபஸ்ட்டு நம்ம எப்படி ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுத்து புதுசாக எப்படி நஃபாத் ஓப்பன் பண்ணுறது, பாஸ்வேர்டு மறந்தவங்க எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். அதுக்கப்புறம் கேமரா ஒர்க்கெல்லாம் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நஃபாத் அப்ளிகேஷன் அப்படின்னு ஓப்பன் பண்ணிக்கணும். நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க, இல்லை ப்ளே ஸ்டோரில் இல்லாதவங்க வேறு மொபைலில் ஓப்பன் பண்ணிங்க. ஸோ அதுதான் நமக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேலா? ஓப்பன் பண்ணோடனே ஃபஸ்ட்டு உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் அரபிக்கில் தான் வரும். ஓகேங்களா? அதை நான் எப்படின்னு காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்களுக்கு அரபிக்கில் வரும். அந்த அரபிக் வந்த உடனே நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த செட்டிங் சிம்பிள் இருக்குல்ல, ரெண்டாக கீழே இருக்கு பாருங்கள், அந்த செட்டிங் சிம்பிளை போட்டு ஃபஸ்ட்டு அதை இங்கிலீஷில் மாற்றிக்கணும். நான் உங்களுக்கு புரியறதுக்கு வேணால் நான் ரவுண்டு போட்டு காட்டுறேன். ஸோ அதை ஃபஸ்ட்டு இங்கிலீஷாக மாற்றிக்கணும். இன்னொன்று, கேமரா ஒர்க் ஆகாதவங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறையா கேட்பீங்க. அதை நீங்கள் உங்கள் மொபைலில் யூஸ் பண்ண முடியாது, வேறு மொபைல்லையோ இல்லை உங்கள் ஃப்ரெண்டு மொபைல்லையோ பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் கேமரா ஒர்க் ஆகாதவங்களுக்கு சரியாகும். ஒரே மொபைலில் செஞ்சால் கூட உங்களுக்கு யூஸு கிடையாது. நீங்கள் வேறு மொபைல் தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? இங்கிலீஷ் பண்ணுறது லாகின் அப்படின்னு பட்டன் இருக்கும். அந்த லாகினில் ஐடி நம்பர் பாஸ்வேர்டு கேட்கும். ஓகேங்களா? ஐடி நம்பர்னால் உங்கள் இக்காமா, பாஸ்வேர்டுனால் இது உங்கள் அப்சரோட பாஸ்வேர்டு. இது அப்சரோட பாஸ்வேர்டு நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னா, நீங்கள் அப்சர் அப்ளிகேஷன், அதாவது க்ரோமில் போய் ஃபர்கட் பாஸ்வேர்டு போட்டு அங்கே க்ரியேட் பண்ணிவிட்டு, அங்கே ஃபர்கட் போட்டு க்ரியேட் பண்ணிவிட்டு இங்கே நீங்கள் ஓப்பன் பண்ணணும். இந்த பாஸ்வேர்டு உங்களோட அப்சரோட யூசர் நேம், அப்சரோட பாஸ்வேர்டு. ஓகேங்களா? உங்கள் இக்காமா நம்பர் பாஸ்வேர்டு தான். ஓகேங்களா? இதை நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் க்ரோமில் அப்சர் ஓப்பன் பண்ணி அதில் ஃபர்கட் கொடுத்துட்டு தான் நீங்கள் இதை ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணி நீங்கள் அப்சரில் என்ன மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அதே டெலிட் ஆகிடும், இல்லை அந்த ஓடிபி ஓப்பன் பண்ணி உள்ளே போயிடும். அப்புறம் இன்னும் முக்கியமான விஷயம், இதை ஒரு 6 டிஜிட் நீங்கள் புதுசாக ஓப்பன் பண்ணாலும் சரி, இல்லை ஏற்கனவே நஃபாத் வச்சுருந்தேன் மறந்துட்டேன் அப்படின்னாலும் நீங்கள் இதேமாதிரி புதுசாக நீங்கள் ஓப்பன் பண்ணுறப்போ புதுசாக தான் இந்த 6 நம்பர் க்ரியேட் பண்ண சொல்லும். பழைய நம்பர் உங்களுக்கு கேட்காது, புதுசாகவே நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். பழைய நம்பர் போட்டால் தான் ஒர்க் ஆகும் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் பழைய நம்பர்னு போட்டால் தான் ஒர்க் ஆகும், புது நம்பரே போட்டுக்கலாம். ஏதாவது ஒரு 6 டிஜிட் 112233 எது வேணாலும் போகலாம், 000 எது வேணாலும் போகலாம். ஸோ அதை போட்டுட்டு ஃபஸ்ட் வாட்டி போடணும். ரெண்டாவது கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கும் மறுபடியும் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பாஸ்வேர்டு போட்டிங்களோ அதே பாஸ்வேர்டு போட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணிக்கணும். இதனால எந்த பிரச்சனையும், இதை நீங்கள் மறந்தாலும் பிரச்சனை கிடையாது, மறக்காமல் பிரச்சனை. ஒரு ரோட்டி நஃபாத் ஓப்பன் பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் புதுசாக க்ரியேட் பண்ணணும். பழசு ஞாபகம் இருந்தால் ஓகே, நான் உங்களையே லாக் அவுட் பண்ணிட்டு மறுபடியும் புதுசாக க்ரியேட் பண்ணிங்க. ஸோ அதனால் இந்த பாஸ்வேர்டு மறக்கிறது எந்த பிரச்சனையுமே கிடையாது. நீங்கள் முன்னாடி லாகின் பண்ணுறப்போ பாஸ்வேர்டு மறந்தீங்களா, அதுதான் நீங்கள் அப்சரோட பாஸ்வேர்டு. அதை நீங்கள் அப்சரில் போய் நீங்கள் மாற்றிட்டு தான் நீங்கள் நஃபாத்தில் ஓப்பன் பண்ணணும். இப்போ ரொம்ப கிளியராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் ஓப்பன் பண்ண உடனே நான் உங்களுக்கு புதுசாக தான் எல்லாமே க்ரியேட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா? புதுசாக ஃபேஸு கெட் யூ ஃபேஸ் வெரிஃபிகேஷன், உங்கள் ஃபேஸை வெரிஃபிகேஷன் பண்ண சொல்லும். அதை நஃபாத்துக்கு யூஸ் பண்ணுற எல்லாருக்கும் தெரியும். சவுதியை பொறுத்தவரையும் உங்கள் ஃபேஸை ரெகக்னிஷன் பண்ண சவுதியை பொறுத்தவரையும் ஃபேஸு ஃபிங்கர் இது 2 தான் பேசும், வேறு எதுவும் கிடையாது. உங்கள் ஃபேஸை இது பண்ணும். இந்த ஃபேஸை எப்படி ஃபோட்டோ எடுக்கணும்னு நிறைய பேர் தெரில. இந்த பேக்குன்னு ஒரு பச்சை கலர் ரவுண்டு இருக்குதுமா, இந்த பச்சை கலர் ரவுண்டு வந்தால் மட்டும்தான் நீங்கள் அதை கிளிக் பண்ணணும்.
ஒருவேளை பிளாக் கலர் ரவுண்டு வந்துட்டு இப்போ நான் காட்டுற மாதிரி பிளாக் கலர் ரவுண்டு வந்துட்டு பிளாக் கலர் ரவுண்டு வந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃபேஸு கரெக்டாக அதில் ஃபிட்டாக இல்லைன்னு அர்த்தம். அதனால் நீங்கள் என்ன கிளிக் பண்ணாலும் உங்கள் ஃபோட்டோ எடுக்க முடியாது. எப்போ அந்த க்ரீன் கலர் வருதோ அப்போ வந்து கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஈஸியாக வந்து யுவர் சக்ஸஸ்ஃபுல் லாகின் யுவர் ஆப்ஸ் இன் லிங்க்டு இன் யுவர் டிவைஸ் அப்ஸரோட உங்களோட நஃபாத் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிட்டு. இது ரொம்ப சிம்பிளு. இதில் நீங்கள் ஒரே ஒரு பாஸ்வேர்டு மறப்பீங்க அப்படின்னா நஃபாத்தோட அந்த அப்சர் பாஸ்வேர்டு முன்னாடி போகிறோம்ல யூசர் ஐடி பாஸ்வேர்டு அதுதான் நீங்கள் மறக்கவே தவிர அதை வந்து நீங்கள் அங்கே ஃபர்கட் பண்ணி தான் இருக்கிறோன்னு இங்கே நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. அப்புறம் 6 டிஜிட் நம்பர் போடுறோம்ல ஒரு கோடு பின் நம்பர் கிரியேட் பின் நம்பர் அதை வந்து நீங்கள் ஒரு வாட்டியும் புதுசாக ஓப்பன் பண்ணலாம். இது பழசு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. மறந்தாலும் பிரச்சனை கிடையாது. ஒருவேளை இது ஓப்பன் ஆனால் இது எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். உங்களுக்கு தெரியும் நஃபாத் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும். எல்லாத்துக்கும் இப்போ நஃபாத்தை யூஸ் பண்ண சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது இல்லை அப்சரோட நீங்கள் புதுசாக மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படி எல்லாத்துக்கும் நஃபாத் தான் உங்களை கிளியர் பண்ண சொல்கிறாங்க. ஸோ நஃபாத் ஓப்பன் பண்ணிங்க. இதில் என்ன இதுலேயே எனக்கு எப்படி அப்சரோட பாஸ்வேர்டு எனக்கு ஃபர்கட் பண்ணி எடுக்க தெரில ப்ரோ எனக்கு அதை சேஞ்ச் பண்ணி காட்டுங்க அப்படின்னு நீங்கள் யாராவது கேட்டிங்க வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக அதுக்கு நான் ஒரு வீடியோ தனியாக போடுறேன். ஓகேங்களா? ஆனால் நஃபாத் அப்ளிகேஷன் வரையும் எந்த பிரச்சனையும் கிடையாது. இது உங்களுக்கு ரொம்ப 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 ஈஸி ப்ராசஸ் தான். ஓகேங்களா? இதேமாரி உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ வேணும் சவுதி சம்மந்தமாக இது இந்த டவுட் இருக்குது இது வரையோ வீடியோ போடுங்க அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா அது சம்மந்தமாக நம்ம கண்டிப்பாக ரிசர்ச் பண்ணி நம்ம வீடியோ போடுவோம். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒரு லைக் போட்டு விடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் இல்லைனாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். மொபைலில் கேமரா ஒர்க் ஆகலை மொபைல்லே நெஃபாத்தே ஓப்பன் ஆகலை அப்படின்னா இது வேறு மொபைலில் தான் நீங்கள் ஓப்பன் பண்ணணும். திரும்ப இதே மொபைலில் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கேமரா ஒர்க் ஆகாது. வேறு மொபைல் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஓப்பன் ஆகிடும். உங்கள் ஃப்ரெண்டு மொபைல் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்கள் வேலை முடிஞ்சோன்னா அதுக்கப்புறம் நஃபாத் அப்ளிகேஷனாக லாக் அவுட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங்.